நான் இப்பொழுது உரையாற்றி கொண்டிருக்கின்றேன். இன்றைக்கு அரசியல் சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கு தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது. இன்னும் பல கட்சிகள் விரைவாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே இடம்பெறும், கூட்டணியிலே இடம்பெறும். இன்றைக்கு திமுக தலைவர் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் செல்லுகின்ற இடமெல்லாம் அவர் பேசுவது திராவிட முன்னேற்ற கழகம் 2026 சுமார் 200 இடங்களை வெற்றி பெறுவோம் என்று சூழலைத்துக் கொண்டிருக்கின்றார். ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் காண்பது பகல் கனவு என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுகின்ற தேர்தல். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தோற்றுவித்து இதயம் புரட்சி தலைவர் அம்மா கட்டி காத்து கிட்டத்தட்ட 2011 2021 வரை தமிழகத்திலே எல்லா சட்டமன்ற தொகுதியிலும் இன்றைக்கு எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட கட்சி அதிமுக கட்சி. இந்த மாவட்டம் கூட தனி மாவட்டமாக உதயமானதுக்கும் அதிமுக. ராணிப்பேட்டை மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம், வேலூர் மாவட்டத்தை பிரித்து 2 மாவட்டத்தை உருவாக்கி தந்த அரசு அதிமுக அரசாங்கம். 6 மாவட்டத்தை நாங்கள் உருவாக்கி தந்தோம். 6 மாவட்ட புதிய மாவட்டத்தை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டு நிறைவு செய்து 5ஆம் ஆண்டு அடியடித்து வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஏதாவது ஒரு மாவட்டத்தையாவது நீங்கள் கொண்டு வந்து காட்டினீர்களா? இல்ல. அதே போல அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைத்தார். 6 சட்டக்கல்லூரியை கொண்டு வந்திருக்கின்றோம்.